ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி. நான் உங்கள் ராகுல். இப்போ நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு 2 வருஷமாகவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த நம்பர் 4 பேட்ஸ்மேன் யார் நம்ம இந்தியன் டீமில் அப்படின்றது தான். நம்ம இந்தியன் டீமில் நிறையா பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் 4க்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை நம்ம இந்தியன் டீமுக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவை சேர்ந்த முன்னாள் வீரர்களும் சரி, நிறைய எக்ஸ்பர்ட்ஸும் சரி, ஏன் இப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்க கிரிக்கெட் பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 4 பொசிஷனுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸை வந்து கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் வந்து நம்மளோட விராட் கோலி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் வந்து 52வது லாங் டேர்ம் ப்ராசஸ்க்கு அந்த நம்பர் 4 வந்து ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நம்மளோட விராட் கோலி சொல்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோஹித் சர்மா என்ன சொல்கிறாருன்னா, நான் பர்சனலாக எம்எஸ் தோனியை தான் சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட ரோஹித் சர்மா ஒரு பக்கம் சொல்கிறாரு. இதை அடுத்து எம்எஸ் தோனிக்கிட்டே வந்து அந்த நம்பர் 4ல் நீங்கள் விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம எம்எஸ் தோனி என்ன சொன்னார்னா, என்ன வந்து நம்பர் 5ல் இறக்கி விட்டாலும் நான் ஆடி தான் ஆகணும், அதே சமயத்தில் நம்பர் 6ல் இறக்கி விட்டாலும் நான் ஆடி தான் ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ரோலாக இருக்கும். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி நான் வந்து டீமுக்கு வந்து நல்ல ஸ்கோர் அடிச்சு தரணும், எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் எனக்கு சம்மதம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட எம்எஸ் தோனி வந்து பேசினாரு. இப்படி இருக்கும்போது நம்மளோட சுரேஷ் ரெய்னாவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கருத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. நம்மளோட சுரேஷ் ரெய்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்பர் 4 பொசிஷனுக்கு எம்எஸ் தோனியை தான் வேர்ல்டு கப்பில் இறக்கணும், அதுதான் வந்து என்னோட ஒரு சஜஷனாக இருக்குது, என்னோட ஒரு விருப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ சுரேஷ் ரெய்னா வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சைட்டில் வந்து ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எம்எஸ் தோனி இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக நம்பர் 4ல் இறங்கி அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு சேசிங்கில். இப்படி இருக்கும்போது நம்மளோட சுரேஷ் ரெய்னா சொன்ன மாதிரி நம்பர் 4ல் நம்ம இந்தியன் டீம் நம்மளோட எம்எஸ் தோனியை ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்புக்கு நம்ம இந்தியன் டீமில் அந்த நம்பர் 4 பொசிஷனுக்கு யார் விளையாடலாம் அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனையும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.